வணக்கம் நண்பர்களே, உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மண்ணிலிருந்து மறைந்து அரை நூற்றாண்டு காலம் கடந்தும் இன்றும் அவர் பெயர் இந்தியா முழுக்க ஓர் அதிர்வலையை ஏற்படுத்துகிறதென்றால் அண்ணாவின் சிந்தனையும் செயல்பாடும் எந்த அளவிற்கு நூற்றாண்டு கடந்தவை என்பது தெளிவாகும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவர் என்னவோ பேரறிஞர் அண்ணாதான். ஆனால் இன்று அக்கட்சியில் அண்ணாவின் கொள்கைகளை துளியாவது பின்பற்றுபவர்கள் யார்? வாரிசு அரசியலை எதிர்த்து பெரியாருக்கு எதிராகவே கட்சி தொடங்கிய கொள்கை பிடிப்பாளர் பேரறிஞர் அண்ணா. ஆனால் இன்று அவர் தொடங்கிய கட்சி கருணாநிதி குடும்பத்தின் கைகளில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது உள்ளபடியே நெருடல்கள் தான். திமுக வேண்டுமானால் அண்ணாவின் கொள்கைகளிலிருந்து பிறழ்ந்திருக்கலாம். ஆனால் அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவரால் பின்னாளில் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் பேரறிஞர் பெருந்தகையின் மாபெரும் தமிழ் கனவை தமிழகத்தில் சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் முதல் புரட்சி தலைவி தொடர்ந்து தற்போது புரட்சி தமிழர் வரை பேரறிஞரின் கொள்கைகளை கிஞ்சித்தும் விட்டுக் கொடுக்காமல் கண்ணை இமைகாப்பது போல் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தமிழகத்தின் எந்த ஒரு அலுவலகத்திற்கு சென்றாலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த வாசகம் வெறும் வார்த்தைகள் அல்ல, தமிழகத்தை கட்டமைத்த சிற்பியின் கனவு. ஆம், அது ஒரு மாபெரும் தமிழ் கனவு. திராவிட கட்சிகளை செதுக்கிய முழு முதற் சிற்பி, சாதி ஒழிப்பில் கடமை தவறாது செயலாற்றிய பெரியாரின் உண்மை மாணவர் பேரறிஞர் அண்ணா. இன்று தமிழ்நாடு அடைந்திருக்கும் எண்ணிலடங்கா பெருமைகளுக்கும் வானுயர் சாதனைகளுக்கும் அடித்தளமிட்ட ஆசான் அண்ணா. அவர் ஆரம்பித்த கட்சி வேண்டுமானால் அவரை மறந்துவிட்டிருக்கலாம். ஆனால் அவர் கொள்கைகளை உண்மையிலேயே கடைபிடிக்கும் அதிமுக என்னும் மாபெரும் இயக்கம் அவரின் கொள்கைகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாநில சுயாட்சி என்று எல்லாவற்றிலும் அண்ணாவின் உண்மையான இதயக்கனியாக அதிமுக இருப்பது எப்படி? அண்ணாவின் கனவுகளை அதிமுக சாத்தியப்படுத்தி காட்டியது எப்படி என்று ஆழமாக அலசுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை அதிமுக சாத்தியப்படுத்தி காட்டியது எப்படி? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார், அரசியல் விமர்சகர்கள் பொங்கலூர் மணிகண்டன், அக்னீஸ்வரன், பொன் வில்சன், நால்வரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆவடிக்குமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டே தொடங்குறேன். பேரறிஞர் அண்ணா கண்டவது ஒரு மாபெரும் தமிழ் கனவு. அந்த கனவை அதிமுக இப்போ வர எப்படிலாம் செயல்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லையா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் கனவு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டையே கனவு கண்டவர். இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்திருக்கிறது என்றால் அது பேரறிஞர் அண்ணா 1967 முதலமைச்சராக பதவி ஏற்கலைன்னா அந்த கனவு கனவாகவே இருந்திருக்கும். ஆக தமிழ்நாடு என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று விருகுப்பட்டியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் சங்கரலிங்க நாடார் 74 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். இறந்தே போனார். அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கல மட்டும் இல்லை, அவரையும் மதிக்கலை, அவருக்கு ஒரு யாரும் பொருட்படுத்தலை. அதற்கு பிறகு நீண்ட காலம் ஆட்சி இருந்து கூட யாருமே அதை பற்றி கவலைப்படலை. அந்த சங்கரலிங்க நாடாருக்கு சிலை வைத்தது புரட்சி தலைவி அம்மா விருதுநகரில். அந்த குறைந்தபட்சம் அந்த தமிழ்நாடு பெயர் அண்ணா வச்சார். அந்த பெயருக்காக 74 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களின் சிலையை விருதுநகரில் திறந்து வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. ரெண்டாவது, அந்த தமிழ்நாடு நாள், அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தால் ஏற்கப்பட்டு அதற்கென்று கமிஷன் அமைக்கப்பட்டு அதை பிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பிரிக்க ஆரம்பிக்க சொல்ல மதராஸ் மாகாணம், மதராஸ் பிரசிடென்சியாக இருந்த சென்னை மாகாணத்தை அதில் இருந்த பகுதிகள் கேரளா,
கர்நாடகா, ஆந்திரா என்று பிரித்தாங்க. பிரித்ததுக்கு பிறகு எஞ்சி இருந்த பகுதிகள் வந்து மதராஸ் மாகாணமாக தொடர்ந்தது, சென்னை ராஜதானியாகவே இருந்தது. அந்த மாநிலங்கள் அந்த மொழி அடிப்படையில் பெயர் சூட்டி கொண்டன. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மொழி அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியை மையமாக வைத்து தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் வாழ்கின்ற மாநிலம் என்பதால் இதற்கு இந்த மாநிலத்தை பிரித்தாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு தந்த உரிமை தமிழ்நாட்டுக்கு தரலை. அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் போராடி அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கப்பட்டு அது இந்திய நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு இந்திய குடியரசுத் தலைவரால் அனுமதிக்கப்பட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பெயரை சூட்டி அது சத்வமேவ ஜெயத்தே என்று இருந்த நம்முடைய தலைமைச் செயலகத்தினுடைய அந்த இலச்சினை கூட வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுடைய கனவு தமிழ்நாட்டை முழுமையாக வளர்ச்சி பாதை கொண்டு போகணும் அப்படின்றதுல பெருமையாக இருந்தது. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா எளிய சாமானிய மக்கள் கூட அரசியல் அதிகாரத்தை பெறணும் அப்படின்றது அண்ணாவினுடைய பெரும் கனவு. இந்த கனவை திமுக எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்குது, அதிமுக எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, நான் இதுக்கு முன்னே சொன்னது தொடர்ச்சியாக இன்னொன்று சொல்லணும். ஆக 1956 இன்றைய தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது. இன்று வரை அது மாநிலங்கள் ஆந்திரா இரண்டாக பிரிஞ்சு தெலுங்கானா வந்துருச்சு, கேரளா, கர்நாடகா அதே நிலையில் இருக்குது. அந்த மாநிலங்கள் எல்லாம் 1956 பிறந்த அந்த நாளை பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, அந்த மாநிலத்தினுடைய நாளாக கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அந்த உரிமையை பெறலை. அந்த உரிமையை கூட நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரானதற்கு பிறகு தமிழ்நாடு நாள்னு அறிவித்து அதை அரசு விழாவாக கொண்டாடணும்னு சொல்லி அதுக்கு பிறகு அரசாணை வெளியிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த விழாவை கொண்டாடினாங்க. இதுக்கு முன்னே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை ஒரு முறை கொண்டாடினார். அதற்கு பிறகு அது கவனிக்கப்படாமலே இருந்தது. மற்ற மாநிலங்கள் கொண்டாடுகின்ற அந்த உரிமை தமிழர்களுக்கு இல்லாமல் இருந்ததை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரசாணை போட்டு அதை கொண்டு வந்தார். அதை கூட இன்றைக்கு இந்த கையாலாகாத திமுக அரசு நிறுத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எந்த நாள்னு சொல்லி அவங்க ஒரு நாளை சொல்லி ஒரு குழப்பம் பண்ணி அது எந்த நாளுமே இப்போ தமிழ்நாடு நாளை கொண்டாட முடியாத ஒரு நிலையை உருவாக்கி, எப்படி புத்தாண்டு விட தை மாதமாக சித்திரை மாதமானு தெரியாமல் ஒரு குழப்பம் பண்ணாங்களோ அது மாதிரி இதையும் குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வரலாறுகளை இதை மாற்றுவது, திசை திருப்புவது, தன்னுடைய அப்பா பேரை கொண்டு வந்து சூட்டுறது, இதுதான் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நடவடிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு வரலாறுகள் மறைக்கப்படுகின்றன, மாற்றப்படுகின்றன. நீங்கள் கேட்டீங்க, திமுக பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் உழைப்பால், உதிரத்தால், உணர்வால், அவருடைய எழுத்தால், மொழியால், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அவருடைய அரவணைப்பால் உருவான கட்சி. அவருடைய அன்பு, அந்த தம்பிகளை எல்லாரும் என் தம்பிகள், என் கண்ணின் மணிகளே. தந்தை பெரியாரிடமிருந்து அவர் பிரிஞ்சு வந்தப்போ கூட பெரியார் அவரை கடுமையாக விமர்சித்தார். இவங்களெல்லாம் இழிவாக கூட பேசினார். அப்போ கூட பேரறிஞர் அண்ணா எந்த நிலையிலையும் பெரியாரை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லி அவர் விமர்சித்ததில்லை. அந்த கண்ணீர் துளிகள்னு சொன்னதை கூட கண்ணின் மணிகளே, கண்ணீர் துளிகளே அண்ணா பேச்ச ஆரம்பிப்பார். அப்படியெல்லாம் நடத்தினவர். அது மட்டும் இல்லை, இந்த கட்சிக்கு தலைமை என்பது உழைக்கின்றவர்கள் உருவாக வேண்டும் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடைபிடித்தார். அதனால தான் அவர் 5 ஆண்டுகளுக்கு இந்த கட்சியில் திமுகவில் மட்டும்தான் அது வரைக்கும் தலைவர் பதவி இல்லாத ஒரு கட்சி எதுன்னா திமுக. அதுக்கு காரணம் என்னென்னா, அன்னைக்கு எல்லா கட்சியிலையும் தலைவர் தான் இருக்கும். காங்கிரஸ்லேருந்து எல்லா கட்சியிலையும் தலைவர் இருக்கும். ஆனால் திமுகவில் தலைவர் இல்லை. அப்போது திராவிட கழகத்திலையும் தலைவர் இருப்பாங்க, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் இல்லை. அப்போது பேரறிஞர் அண்ணா கிட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னார், எங்களுடைய தலைவர், ஒரே தலைவர், நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் தந்தை பெரியார். அவர் உயிரோடு இருக்கின்ற வரை அந்த நாற்காலி அவர் எங்களை ஏற்றுக்கிட்டாலும் எங்களை ஏசினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் தான் எங்கள் தலைவர். அவருக்காக அந்த இருக்கை எப்பவும் இருக்கும். அதனால் அந்த தலைவர் நாற்காலியில் நான் உட்காருகின்ற அளவுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. நான் ஒரு செயல்பாட்டாளன். அதனால் நான் செயலாளராக இருப்பேன்னு சொல்லி பொதுச் செயலாளர் இருந்தார். அது கூட 5 ஆண்டுகள் பொதுச் செயலாளர் இருந்ததுக்கு பிறகு
அவர் அடுத்த இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை பொதுச்செயலாக்கிட்டு மேடையில் அவரை உட்கார வச்சுட்டு இவர் கீழே இறங்கி அவரை அடைச்சி கீழே இருந்தவரை கூப்பிட்டு தம்பி வா தலைமை ஏற்கவா உன் ஆணைக்கு அடங்கி நடக்கிறேன் வான்னு சொல்லி அவரை அடைச்சி மேடையில் உட்கார வச்சுட்டு இவர் கீழே பார்வையாளர் பக்கம் உட்காந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகமாக கட்சியை வளர்த்தார். ஆனால் தந்தை பெரியார் உயிரோடு இருக்கும்போதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த தலைவர் நாற்காலியில் நான் போய் உட்காந்துக்கிட்டவர் கருணாநிதி. இன்றைக்கி அவர் பையன் உட்காந்துட்ருக்காரு. ஆக அதுவரை திமுகவில் இல்லாத ஒரு தலைவர் பதவியை நாற்காலியை உருவாக்கி அதில் அமர்ந்து கொண்டவர் கருணாநிதி. இன்றைக்கி திமுக அண்ணாவினுடைய கொள்கையை கடைபிடிக்குதான் என்று கூட வேணாம், அண்ணாவை கடைபிடிக்குதா, அண்ணாவினுடைய படத்தை இன்றைக்கி திமுக போஸ்டில் இருக்கா. ஒன்று உதயநிதி ஸ்டாலின் படம், மு.க. ஸ்டாலின் படம், அவங்க அப்பா கருணாநிதி படம், பேரன் மகன், இவங்க 3 பேர் படம் தான் இருக்குது. அதில் கூட கருணாநிதி படம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இவங்க 2 பேர் படம் தான். இந்த பக்கம் இவர் கை காட்டுவார், அந்த பக்கம் அவர் கை காட்டுவார். 2 பேரும் கை காட்டிட்டு இன்னைக்கு திமுக எந்த திசையை நோக்கி போகிறதுன்றதுக்கு அது ஒரு உதாரணம். இப்படி ஒரு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு வரவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை திட்டங்களும் ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருக்கும், அல்லது அதற்கு பிறகு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்ததாக இருக்கும், அல்லது அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்ததாக இருக்கும், அதுக்கு பிறகு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்தது. இதை தவிர கருணாநிதியால் எந்த திட்டமும் கொண்டு வரல. நான் எல்லா திட்டத்துக்கும் நான் மறுத்து பேச முடியும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியாவிலேயே உலகத்தமிழ் மாநாடு உலகத்தமிழாட்சி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. அந்த முதல் முறையாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் மற்றும் தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து உலகம் முழுவதும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை உருவாக்கி உலகத்தமிழ் மாநாடு நடத்தினாங்க. அப்போது சென்னையில் நடத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ சூழல் சரியில்லை. அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தார். அதனால் மலேசியாவில் போய் அதை முதல் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூரில் நடத்தினாங்க. 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு 68 அதுக்குள்ளே பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகிட்டார். தமிழ்நாட்டில் நடத்தினார். பேரறிஞர் அண்ணா அந்த மாநாட்டை நடத்த சொல்ல தான் அந்த சென்னை மெரினா கடற்கரையில் இன்றைக்கி இருக்கிற தமிழறிஞர் சிலைகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டுக்காக அதை உருவாக்கினாங்க. எல்லாருக்கும் சிலை வச்சாங்க. அண்ணா முதலமைச்சராக இருந்து செஞ்சார். 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. எல்லாருக்கும் தமிழறிஞர்களுக்கெல்லாம் சிலை வச்ச பேரறிஞர் அண்ணாவுக்கு நான் சிலை வைக்கிறேன்ட்டு அவருடைய சொந்த செலவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா சாலையில் சிலை வச்சார். அண்ணாவின் விருப்பப்படி அதில் தான் அந்த விரலை காட்டுவார். அந்த விரல் தான் இன்றைக்கி அதிமுகவுடைய கொடியில் இருக்கிற அது அண்ணாவினுடைய விருப்பத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை வச்சார். இன்றைக்கி கூட அதை பார்த்தீங்கன்னா அது புரட்சித் தலைவர் பேர் தான் அந்த கல்வெட்டில் கூட இருக்கும். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா உருவாக்கின தமிழறிஞர்களுக்கு அண்ணா சிலை வச்சார். ஆனால் அண்ணாவுக்கு சிலை வச்சது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுபோலவே அந்த 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு முடிஞ்ச உடனே அதுக்கு நிறைவுரையில் பேரறிஞர் அண்ணா பேச சொன்னார். உலகத்திலேயே மொழிக்கென்று பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனங்கள் இல்லை. பிரெஞ்சு நாட்டில் பிரெஞ்சு மொழிக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அதை போல் ஒரு நிறுவனத்தை தமிழுக்கு உருவாக்கணும் என்று அந்த நிறைவுரையில் பேசினார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணியில் இன்றைக்கி இருக்குது. அப்போது உருவாக்கினாங்க. அந்த நிறுவனத்தை கூட ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றினது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு தான் மற்ற மொழிகளில் இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் உருவாச்சு. அதை போல் புரட்சித் தலைவர் நீங்கள் இந்த உலகத்தமிழ் மாநாடுகள் கூட பேரறிஞர் அண்ணா 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார். புரட்சித் தலைவி அம்மா 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டினார். கருணாநிதி எந்த மாநாட்டை நடத்தினார்னு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் முடிச்சிடுறேன். பதில் இல்லை. இது வரைக்கும் அதை கூட நடத்தலை. இன்றைக்கி கூட 11ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை சிக்காகோவில் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு 11 இங்கே தமிழ்நாட்டில் நடத்தணும், சென்னையில் தமிழ்நாட்டில் நடத்தணும்னு முடிவு பண்ணி அவங்க அந்த நிர்வாகக்குழு முடிவெடுத்து அறிவித்தது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்ததுனால நடந்ததுக்குரிய ஆயத்த பணிகள்
செஞ்சிட்டு இருந்தாங்க 2021. அதற்கு பிறகு இந்த விடியா திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதையும் அனுமதிக்கலை. முறையாக நடந்திருக்க வேண்டிய அந்த மாநாடு நடக்காமல் இன்றைக்கி அது சிதஞ்சி ஷார்ஜாவிலையும் மலேசியாவில் நடந்துகிட்டு இருக்கு. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அடையாளம் கொடுத்த ஒருத்தருடைய நிகழ்வை கூட அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. இல்லை, இவங்க உலகத்தமிழ் மாநாட்டையே நடத்தலையேங்க. உலகத்தமிழ் மாநாடு வந்து 11-12 மாநாடு 2 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாநாடு நடத்தி நான் இன்னொரு விருந்தினருக்கு போகிறேன். ஏற்கனவே 15 நிமிடத்திற்கு மேலே பேசிட்டு பொங்கலூர் மணிகண்டன், இன்றைக்கு அண்ணாவினுடைய கொள்கைகள் யார் அதிகமாக பின்பற்றுறாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? யார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பல விஷயங்களில் அண்ணாவினுடைய கொள்கைகளை காத்திரமாக பின்பற்றுதான் நினைக்கிறீங்க? அண்ணாவர்களை பற்றி அண்ணன் ஆவடிக்குமார் மிக அற்புதமா சொன்னாங்க. நானும் அக்னீஸ்வரனும் அண்ணாவை பார்த்ததில்லை, அண்ணாவை கேட்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பா சொன்னா அண்ணாவோடு மிக நெருக்கமாக பழகிறோடு எனக்கு பழக்கம் உண்டு. குறிப்பாக திமுக இருக்கிற பொங்கலூர் பழனிசாமி நிறைய உறவினர். ஐயா கோவை செழியன் இவர்கள் வந்து எங்களோடு நான் நீண்ட காலம் நெருக்கமா இருந்தவன். அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டா அதிமுகவை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்ம அரிதாக தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அண்ணா அவர்கள் காலத்துல திரு கருணாநிதி அவர்கள் தான் 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு திமுகவை வளர்த்தினார் அல்லது வந்து உருவாக்கினார். பலமாக திமுக வருவது காரணமாக இருந்தார் என்றெல்லாம் இன்றைக்கு செய்திகள் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் 1972 திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு தேர்தலில் போட்டியிட்ட போது காங்கேயம் தொகுதியில கோவை செல்வன் வேட்பாளர், பொங்கலூர் தொகுதியில அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி வேட்பாளர். 2 பேருக்குமே நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்து, இந்த வெளிப்படையா சொல்றேன், ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 3 லட்சம் ரூபாய் அன்றைக்கே பணம் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி இந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய, நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து திமுகவை வெற்றி பெற, அண்ணாமலைக்கு பிறகு வெற்றி பெற செய்து கருணாநிதியை முதலமைச்சராக்கவே எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அண்ணா அவர்களுடைய இயக்கம் வீழ்ந்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்று உறுதியாக இருந்து திமுகவை வெற்றி கனியை பறிக்க வைத்து ஆட்சியில் அமர்த்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா அவரை நீக்கிய பிறகு அண்ணா என்னவெல்லாம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு தன்னுடைய குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்கான கொள்கைகளை வகுத்தவர். ஆவடிக்குமார் அவன் சொன்ன மாதிரி, அதாவது ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள், குறிப்பா சொல்றேன், நீ அன்னைக்கு பண்ணையார் மட்டும்தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், உள்ளாட்சி வாய்ப்பு வர முடியும். குறிப்பா சேனாவை கவுண்டர் ஒரு இருந்தாலும் இங்க போகுது இல்ல காங்கிரஸ்கார் மிட்டா மிராசு பண்ணையார் மட்டும்தான் எம்எல்ஏ எம்பி ஆக முடியும். அவர் வீட்டுக்கு யாரும் போக முடியாது, வெளியில கையிட்டு தான் நிக்கணும். நீங்க ஒவ்வொரு பெரிய சமுதாய ஜாதி சொல்லுவாங்க, அந்த சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு பெரிய அஜெண்டா இருந்தீங்க. அந்த சமுதாயத்துக்குள்ள அவங்க பெரிய இருப்பாங்க, அவங்க கையெழுத்து தான் போகணும். அதையெல்லாம் ஒழித்தவர், மாற்றியவர் அண்ணா என்று சொன்னால் அதை அப்பட்டமாக கடைபிடித்தவர் எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா 2 பேரும் மட்டும்தான் சமூக நீதியை சரியா பின்பற்றினாங்க. சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஒருவர் சட்டமன்றத்துக்கு நுழைய முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சர் கூட ஆக முடியும் என்பதை அண்ணா கண்ட திமுகவில் செய்ய முடியல. ஆனால் அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவுடைய பெயரை தாங்கி எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக செய்தது. அதனால்தான் இன்றைக்கும் இந்த கட்சி அந்த தலைவர்கள் மறைந்த பிறகும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா சொன்னாங்க சமூக நீதி, இன்றைக்கு பேசுற மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, பெண்களுக்கான முன்னுரிமை, இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக என்ன செய்திருக்கிறது என்று மேலோட்டமா பார்த்தாலே தெரியும். சமூக நீதி வந்து திமுகல யார் அதிகமா பணம் வச்சிருக்காங்களோ, யார் பதவியில் உயர் பதவியில் இருக்காங்களோ அவர்களை தாண்டி திமுக எந்த பதவிக்கும் போக முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி சுயமரியாதை அப்படித்தான். திமுக கருணாநிதி குடும்பத்தை மதிக்காதவர்கள் யாருமே மரியாதை செய்யப்படவே இல்லை, மரியாதை நடத்தப்படவும் இல்லை. அதே மாதிரி பெண்ணுரிமை அப்படித்தான். அதிமுக 1996 அம்மா அவர்கள் பெரும்பான்மை இடங்களில் பெண்கள் நிறுத்தினாங்க. அதே மாதிரி இந்த கூட ஆனா எடப்பாடியார் மாவட்ட செயல் பெண்ணையே நியமிச்சிருக்காங்க. ஆனா நியமிச்சு மட்டுமல்ல, சுதந்திரமா இயங்குவதற்கு வழிவகை செய்வாங்க. அப்போ அண்ணாவுடைய லட்சியம் என்ன? தமிழ்நாடு பாதுகாப்பாக ஆள வேண்டும், அடித்தட்டு மக்கள் மேல வரணும். அதே மாதிரி விவசாயமோ தொழில்துறையோ அனைத்தும் வந்து மேலோங்கி இந்தியாவிலேயே உண்மையாக வர வேண்டும். இவை அனைத்தையும் செய்தது அதிமுக மட்டும்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார், இந்த 3 தலைவர்களும் அண்ணா விரும்பிய, அண்ணா நினைத்த, அண்ணா உருவாக்கிய அந்த பணிகளை அப்பட்டமாக மாறாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்து இந்தியாவிலேயே நீங்க எந்த துறை சொன்னாலும் சரி, நீங்க சொல்றதுல ஒரு பல விஷயங்கள் உண்மையான தரவுகளோட அடிப்படையில் இருக்குது. சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு எளிய மக்கள் அரசியல் அதிகாரம் பெறணுன்றது அண்ணாவினுடைய கனவு. அதை நிறைவேற்றி காட்டியது அஇஅதிமுக, அது உண்மைதான். அதே மாதிரி திட்டங்கள் அடிப்படையில் பார்க்கிறப்போ
லேப்டாப் விஷயமாகட்டும் அல்லது மிதிவண்டி விவகாரமாகட்டும், பல வளர்ச்சி திட்டங்கள், சத்துணவு திட்டத்திலிருந்து பல விஷயங்களை இந்த அஇஅதிமுகவினுடைய பெரிய செயல் திட்டங்களாக இருக்குது. ஆனால் அண்ணாவினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு திமுக எந்தெந்த வகையெல்லாம் தடையா இருந்திருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஏன்னா சமூக நீதினு சொன்னா எல்லாரும் திமுக தான் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? சார் ஒண்ணு இல்ல, இந்த நாட்டுல பிற்படுத்தப்பட்ட மக்கள், இன்னும் அடித்தட்டில் இருக்கிற மக்கள், இவர்களுடைய கனவு பாருங்க. நீங்க ஒரு சாதாரண படிக்கவே முடியாது, பள்ளிகள் படிப்பதே சிரமம், படித்தாலும் வேலைக்கு போறது சிரமம், வேலைக்கு போனா அதிகாரத்துல சுதந்திரமா சுயமா வாழ்வது சிரமம். இதையெல்லாம் உருவாக்கியது அதிமுக தான். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பெரும்பான்மையா அதிமுக சொன்னாங்க. காரணம் என்ன? யாரை பத்தி எம்ஜிஆர் கவலைப்படல, அம்மா கவலைப்படல. இதெல்லாம் குறிப்பிட்ட சமுதாய சேர்ந்தவர் அல்ல. அதே திரு கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அம்மாவை பற்றியும் சாதியை சொல்லி, குறிப்பா மொழி வாரியாக அண்ணா அவர்கள் தமிழை உயர்த்தி பிடித்தாலும் கூட அந்த தமிழ்நாட்டில் திமுக உயர்த்தி பிடித்த எம்ஜிஆர் அவர்களை கேவலப்படுத்துவதற்காக அவர் மலையாளி என்று சொல்லி கொச்சைப்படுத்தினார். அதற்கு பிறகுதான் இந்த நாட்டு மக்கள் எம்ஜிஆர் மிக உயர்த்தி பிடிச்சாங்க. ஏன்னா அவர் எந்த மொழிக்கும் எந்த சாதிக்கும் எந்த மதத்துக்கும் அடைவற்றவர்கள் எல்லை கிடந்த ஒரு மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுல எம்ஜிஆர் அவர்கள் சொந்த வாரிசெல்லாம் யாருமே இல்லாட்டி கூட புரட்சி தலைவர் அண்ணா அவர்களும் அதே பாணியில ஒரு துணி கூட எண்ணி கொள்ளாமல் வாழ்ந்து காட்டினாங்க. இந்த எடப்பாடி இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை குறை சொல்றாங்க. அதாவது ஒரு எளிய மனிதர் எடப்பாடியோடைய சொந்த ஈரோடு மாவட்டம், மிக சாதாரண ஒரு குடும்பம், சாதாரண விவசாய குடும்பம், படிக்கிறதுக்கே நடந்து போனவர், இந்த நேரத்தில் தெரியவர அந்த சூழல் இருந்த மனிதர் இன்னைக்கு அதிமுக தலைமை பேருக்கு வந்த பிறகு அண்ணாவும் எம்ஜிஆரும் அம்மாவும் என்ன விரும்பினாங்களோ அதை மாறாமல் செயல்படுத்த விரும்புறாங்க. என்னென்ன விஷயம் இன்னைக்கும் அஇஅதிமுக அண்ணாவினுடைய பாதையில் பயணிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? குறிப்பா நம்ம கடந்த 2017 இருந்து 2021 வரை நடந்த முன்னாள் முதலமைச்சர் தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஆட்சியில மருத்துவக் கல்லூரியில உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5 ரிசர்வேஷனை கொடுத்தாங்க அப்படின்றது அண்ணா கண்ட ஒரு கனவினுடைய விளைவு. ஏற்கனவே எல்லாரும் அரசு பணி பெறணுன்றதுக்கான ரிசர்வேஷனை அஇஅதிமுக கொடுத்துச்சு. மருத்துவத்துறையில மேம்படணும் அப்படின்றதுக்கான ஒரு ரிசர்வேஷன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அண்ணாவினுடைய பாதையில் அஇஅதிமுக தவறாமல் நடக்குது அப்படின்றதுக்கான சான்று இன்னைக்கு சொல்ல முடியுமா பொங்கலூர் மணிகண்டன்? சார் மூன்றே விஷயம், அதாவது கல்வி, பொருளாதார, இடஒதுக்கீடு. இந்த மூன்றுல கல்வியில் பாருங்க ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி நீங்களே குறிப்பிட்டீங்க. இப்ப நீங்க மருத்துவராகக்கூடிய கனவை இந்தியாவில இந்த நீட் வந்த பிறகு தமிழ்நாடு தலைவர் கருணாங்க. அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் அண்ணா கண்ட கனவை மறுக்காமல் யாரும் அந்த இடத்துக்கு வந்து வராமல் இருந்தவரை போவதற்காக 7.5 கொண்டு வந்த பிறகுதான் இன்னைக்கு சாதாரண குக்கிரமத்தை வாழக்கூடிய பிற்படுத்த மக்கள் மட்டும் இல்ல, அதாவது எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் எளிய முறையில வருவதற்கு வாய்ப்பு உருவாக்கினார். இன்னும் சொன்னா நீங்க மருத்துவர்கள் பாருங்க, 11 மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டுல இந்தியாவிலே மாதிரி இல்லை அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து திருப்பூர் சார் ஒரு சாதாரண மருத்துவமனை திருப்பூர் இருக்குது பசங்களை முன்னாடி அந்த மருத்துவமனை பார்த்து போயிருக்கிறார். இந்த மருத்துவக் கல்லூரியை மாறி இன்னைக்கு 11 மாணவர்கள் மருத்துவர்கள் வரப்போறாங்க. அதே மாதிரி வழக்கறிஞர், அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் பாருங்க, கல்வியில வேலைவாய்ப்பு கொடுத்த, இடஒதுக்கீடு கொடுத்த, எந்த துறை எடுத்தாலும் அதில் முன்னேறக்கூடிய அளவுக்கு அண்ணா கண்ட கனவை நேரடியாக எளிய விவசாயி, எளிய மனிதர், உண்மையை சொன்னா எடப்பாடியை வாழக்கூடிய பகுதியெல்லாம் தாழ்மட்ட மக்கள் அதிக பகுதியா அந்த பகுதி மக்களுடைய அந்த கஷ்டம் உணர்ந்த தலைவர் என்ற காரணத்தினால் அண்ணாவுடைய கனவே தெரிந்து கொண்டு மிக சாதுரியமாக இந்த 40 ஆண்டு காலத்துல நல்லா செய்தி விளைவித்தான் இன்னைக்கு பலாயிரம் பேர் பயன்பட்டுருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் அண்ணாவின் கனவு நீடிக்குங்க. அந்த வகையில் மீண்டும் ஆட்சி கருதான் இந்த நாளில் உறுதியேற்கக்கூடிய ஒன்று என்று நான் கருதுகிறேன். நன்றி. பேசலாம் அக்னீஸ்வரன். அண்ணா இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறார்? அஇஅதிமுகவினுடைய ஆட்சி இன்றைக்கு ஏன் அவசியமாகிறது? இல்ல, அண்ணா இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறார் என்றால், அண்ணா ஒரு பொதுநலவாதி, அண்ணா ஒரு தமிழ் நடமாடும் பல்கலைக்கழகம், அதாவது அண்ணா ஒரு அன்பு இணைப்பு பாலம். அதனால தான் அண்ணா என்றைக்கும் தேவைப்படுகிறது. அண்ணா ஒரு காலமும் சுயநலவாதி அல்ல. அண்ணா நினைத்திருந்தால் காஞ்சிபுரத்திலேயே கருணாநிதி மாதிரி ஒருவரை அவருடைய சொந்தக்காரரை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அண்ணா அப்படி செய்யலையே. அண்ணாவினுடைய வாரிசு பரிமளம் அவர்களை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அண்ணா கொண்டு வரல? அண்ணா இந்த இயக்கத்தை நம்பினார்,
தமிழை நம்பினார், தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியை நம்பினார். அதனால் அவர் கொண்டு வரல. அதிமுக இன்றைக்கு ஏன் தேவைப்படுது? அண்ணா தேவையை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க. அதிமுகவினுடைய ஆட்சி இன்னைக்கு ஏன் தேவைப்படுது? அதிமுகவினுடைய ஆட்சி ஏன் தேவைப்படுகிறதுனா, தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை, கடவுள் மறுப்பு, மாநில சுயாட்சி, பெண்ணுரிமை, இது எல்லாம் நடைமுறைப்படுத்தியது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னால் புரட்சி தலைவி அம்மா, அவருக்கு முன்னால் இந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர்தான் முதல்ல அம்பாசங்கர் கமிஷன் போட்டு இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துறார். அதற்கு பிறகு 69% இடஒதுக்கீட்டை மத்திய பாதுகாப்பு சட்டத்தோடு கொண்டு வர்றாங்க. PV நரசிம்மராவ் காங்கிரஸ் ஒத்துழைப்போடு. அதே மாதிரி 7.5 இந்தியா முழுவதும் நீட் இருக்குன்னு தெரியும். ஆனா தேர்தல் வாக்குறுதியில மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லாட்டினாலும் அதை நடைமுறைப்படுத்தினார் பாருங்க. அதுதான் அதிமுக. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக என்பது கொடியில மட்டும் அண்ணா. இல்ல, அதிமுக தொண்டனின் ரத்தத்திலும் அண்ணா இருக்கிறார் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இன்னும் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு. இதுல திமுக பல விஷயங்கள்ல முட்டுக்கட்டை போடுதுன்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அண்ணாவினுடைய கொள்கைகளை அரசியல் ரீதியாக நடைமுறைப்படுத்துறதுல அதிமுகவினுடைய பங்களிப்பு ஆகச்சிறந்த ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி 69% ரிசர்வேஷனை கொண்டு வந்தது, இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம், அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்ததுன்றது, லேப்டாப் இன்னைக்கு பொறியியல் கல்லூரியிலும் மருத்துவக் கல்லூரியிலும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயன்படுறது லேப்டாப். கிராமப்புறத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது மாணவ மாணவிகள் நகரத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு இலவச மிதிவண்டி திட்டம், இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அஇஅதிமுகவுடைய ஆட்சி காலத்தில். ஆனால் இன்னைக்கு எல்லாமே முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்குதா இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில்? இதை மீட்பது இன்றைக்கு சமகாலத்தினுடைய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதா அக்னி? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா சேர்த்த, அண்ணாவினால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை வேணா அவங்க பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அண்ணாவினுடைய கொள்கைகளை, லட்சியங்களை காப்பாற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 86 கிரவுண்டு அதிமுக அலுவலகம் கிடையாது. ஆனால் 86 கிரவுண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய இறப்புல காலனா அரையனா வாங்கி அந்த சொத்தை வாங்கினாங்க. அதை இன்னைக்கு யார்கிட்ட போயிருக்குன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்ப கேட்பது, அண்ணா என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு வழிகாட்டி. அண்ணா தான் சொல்லுவார், நீ ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், ஒரு மாடுனா மூக்கணா கயிறு இருக்கணும், ஒரு வயல்னா தண்ணியை நிறுத்துறதுக்கு வரப்பு இருக்கணும், அதே மாதிரி ஒரு குதிரை அப்படின்னா அந்த குதிரைக்கு கடிவாளம் இருக்கணும், அதே மாதிரி யானைனா ஒரு அங்குசம் இருக்கணும் கட்டுப்படுத்துவதற்கு. ஒரு ஆளுங்கட்சி என்றால் ஒரு எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா காலகட்டத்திலும் அண்ணா வகுத்து கொடுத்த ஜனநாயக மாண்புகளை கடைபிடித்தது. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி ஏன் இந்த அரசு திமுக அண்ணாவினால் உருவாக்கப்பட்டது, ஜனநாயகத்துக்கு இலக்கணத்தை கொடுத்தது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் பதவியை இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்களே, இது அண்ணாவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நான் ஆவடி குமார் அவர் சொன்னது மாதிரி நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு தமிழ் பற்று இருந்தால் தானே தமிழ் மாநாடு நடத்துவீங்க. அதே மாதிரி இங்க அன்பு நண்பர் பொங்கலூர் மணியண்ணன் சொன்னது மாதிரி இங்கு என்ன சார் ஆட்சி அதிகாரம்ன்றது என்ன சார்? மிட்டா மிராசுதார் எல்லாரும் இருந்தாங்க, விஓவா இருந்தாங்க. அதை அடிச்சு நொறுக்கி STS அவர்கள் அமைச்சராக இருந்தபோது, வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தபோது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நேர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லி எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களை போடுங்க, எல்லாரையும் வந்து TNPSல எடுங்க அப்படின்ற சரித்திர சாதனை செஞ்சது யார்? முக்கியமானது அது. ஆமா, அதே மாதிரி போன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது வந்து சார் அதுதான் சார் 22,000 ரேஷன் கடைகள் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருச்சி பாப்பாரக்குறிச்சியில சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆக எண்ணற்ற திட்டத்தை, மக்களுக்கான ஒரு கட்சி அது அண்ணா திமுக. ஆனால் தம் மக்களுக்கான கட்சி அது திமுக, இன்றைய திமுக. ஆனால் அண்ணாவினுடைய தம் மக்கள் இல்லையே, அதுதானே இங்க வேதனை. ஆக அண்ணா வந்து முதல்ல EVK சம்பத் அவர்களைத்தான் நாட்டில் இந்திய நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிச்சு விட்டார். ஆனால் சம்பத் அவர்கள் நேரு பிரானுடைய கவனத்தை ஈர்த்த ஆங்கிலத்தில் புலமை பெற்ற ஒருவர்.
அதற்கு பிறகு 22 ஆண்டு காலம் இரா செழியன் இருந்தார். அதற்கு பிறகு இன்னைக்கு ஏறத்தாழ 30 வருஷம் திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நான் இப்ப கேட்கிறேன், நீங்கள் இத்தனை பேர் இருந்து ஏன் உங்களால் நீட்டை கொண்டு வர முடியவில்லை? ஒரு கையெழுத்துல போடுவேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு 89 லட்சம் கையெழுத்துன்றீங்க. 2026ல அது 1.5 லட்சம் கோடி, 1 கோடிக்கு மேல கையெழுத்து வந்துடும். நீட்டு வருமா? வராதே. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லல, 7.5 நடைமுறைப்படுத்தினார். ஆனால் நீங்க சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு 487ல சொன்னீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தோன்ன சொத்து வரியை 150% உயர்த்தினீங்க. குடும்பத்தினுடைய ஆதாயத்துக்கு மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, அதுதானே நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து நான் கேட்கிறேன், ஒரு ஜனநாயகம்னா என்ன சார்? என்ன? பொருளாதாரத்தில், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள், கீழே தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் என்ற யாரும் கிடையாது. எல்லாரும் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும். அதுக்கு தானே அண்ணா பாடுபட்டார். ஆனா அண்ணாவை இவர்கள் நினைச்ச கனவு பழிக்கணும்ன்றதுக்காக மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது காமராஜரை தோற்கடித்த திமுகவாக இருந்தாலும் அந்த காமராஜர் தான் நேரடியாக அமெரிக்கா அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவதற்கு காரணமாக இருந்தது பெருந்தலைவர் காமராஜர். ஆனா காமராஜரை உதவி செஞ்சதுக்கு பிறகு அண்ணா இங்க ஓய்வெடுக்கணும், மூலிகை காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று காங்கிரசினுடைய கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்த நிஜலிங்கப்பா ஆசைப்பட்டார். எப்படி? காமராஜர் அவர்களே, அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால அவருக்கு ஓய்வு வேணும். ஆகையினால எங்களுடைய கர்நாடகாவில் மங்களூர்ல ஒரு நந்தி ஃபால்ஸ் ஒன்னு இருக்குது. ஆக அந்த நந்தி அருவி மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய மூலிகை காற்றும் நீரும் நிறைந்த இடம். அங்கே அண்ணாவை ஓய்வெடுக்க சொல்லுங்கன்னு சொன்ன போது கருணாநிதி அவர்கள் வேண்டாம் வேண்டாம், அண்ணாவிற்கு அதிக பணி இருக்கிறது என்று கலைவாணர் அரங்கத்தில் தொடர்ந்து மீட்டிங் பேச வச்ச ஒரு மனிதர். ஆகையினால அண்ணா இருந்திருக்க வேண்டும், அண்ணா நாட்டுக்காக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை, இயற்கையை அழைச்சிட்டு கைப்பற்றணும்ன்றதுக்கான காரணம் இது எல்லாம் கட்சியில் உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும்ன்றது இன்னைய வரை அஇஅதிமுக பின்பற்றக்கூடிய ஒரு எழுதப்படாத ஒரு விதியா இருக்குது. எம்ஜிஆர் அவர்களினுடைய பங்களிப்பால் தான் திமுக என்கிற ஒரு கட்சி வெற்றி அடைகிறது அப்படின்றது வரலாற்றில் நம்ம பார்த்தோம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களையும் கட்சியிலிருந்து விலக்கக்கூடிய ஒரு முயற்சி, அண்ணா அவர்களுக்கும் உரிய சிகிச்சை கொடுக்கல அப்படின்றப்போ எதிர்கால திட்டத்தோடு தான் காய் நகரத்தில் செய்தாரா கருணாநிதி? அதாவது கலைஞர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசுறதுல ஒரு சுயநலம் இருக்கும், ஒரு போலி மொழி பற்று இருக்கும். அது மாதிரி அதை தன்னை பெரிய பாண்டித்யம் பெற்றவராக தன்னை சொல்லிக்கிடுவாங்க. அது மாதிரி நீங்க நாத்திகனா ஆத்திகனா என்று 75வது பிறந்தநாள் விழாவில் பத்திரிகையாளர் கேட்கும்போது கலைஞர் கருணாநிதி சொன்னார், நான் நானாத்திகன் அப்படின்னார். அப்ப ரெண்டையும் பிரிச்சு பாருங்க, நானா ஆத்திகன், நானும் ஆத்திகன் தான், அப்ப ரெண்டும் வருது. அப்ப இதுதான் வார்த்தையை வச்சு விளையாடி இது அண்ணாவிடம் கற்றுக்கொண்ட வித்தை. ஆனால் அது நாட்டு மக்களுக்கு பயன்படல, தன் குடும்பத்துக்கு தான் பயன்படுது. ஆக இவை எல்லாமே நான் கேட்கிறேன், எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, 50 தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் என் இதயத்தில் விழுந்த இதயக்கனி, என் மடியில் விழுந்த இதயக்கனி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீ உன் முகத்தை காட்டு என்று ஏன் யார் முகத்தை காட்ட சொன்னார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை தான் காட்ட சொன்னார். அவரை எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் எள்ளி நகையாடினாலும் இன்றைக்கு புரட்சி தலைவர் தான் அண்ணாவினுடைய வாரிசாக கட்சி இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு கடைக்கோடி மனிதனும் அண்ணா திமுகவில் அதிகாரத்துக்கு வர முடியும், கருணாநிதியினுடைய திமுகவில் வர முடியுமா? ஆனால் அண்ணா ஆரம்பிச்ச கட்சி இவ்வளவும் நடக்குதுன்னா இது அண்ணாவுக்கு செய்தது சரியா தவறான்னு மக்கள் தான் பார்க்கணும். நன்றி, பேசலாம். பொன் வில்சன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அண்ணா அவர்களுடைய பிம்பத்தை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா 2 கட்சிகளுமே அண்ணாவினுடைய கொள்கைகளை தாங்கி தான் இருக்கிறாங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. திமுகவும் அண்ணாவினுடைய கொள்கைகள், அஇஅதிமுகவும் அண்ணாவினுடைய கொள்கைகள். இன்றைக்கு அண்ணா இருந்திருந்தால் இந்த 2 கட்சியில எந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருப்பார்? இல்லை, எப்படின்னா பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆவடி குமார் அண்ணன் அளவுக்கு யாராலையும் பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த அனுபவஸ்தர், நிறைய பேச வச்சு தான் ஆமாம் அனுபவிச்சு, ஆமாம் அது ரொம்ப தெளிவாக அதை அழகாக சொல்லுவார். மற்றபடி பேரறிஞர் அண்ணாவை பற்றி என்ன சொல்லணும்னா,
இன்றைய தலைமுறை வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். அவர் எவ்வளவு பெருந்தன்மைக்காரன் இருக்காங்க. 1968 உடல்நிலை சரியில்லாத போது அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய வழியில் வந்து ரோமில் போய் போப்பாண்டவரை பார்க்க போகிறார். அப்போ அவருக்கு டைம் கேட்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. 5 நிமிஷம்னு அந்த 5 நிமிஷத்தில் போப்பாண்டவர்கிட்ட என்ன பேசுது 5 நிமிஷத்தில்? அப்போ சொல்கிறாரு, அகிம்சா மூர்த்தி காந்தி பிறந்த மண்ணின் தென் பகுதியின் மூலையிலிருந்து நான் வருகிறேன்னாரு. இதை பேசி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனோடனே நான் முடிச்சுக்கிறேன்னாரு. இல்லை கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொன்னார் போப்பு. 55 நிமிடங்கள் பேசினார். பேசி முடித்தோடனே போப்பு பரவசப்பட்டு, அருமையான வார்த்தைகளை சொன்னீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன், என்ன கேட்குறீங்க, உங்கள் ஆசையை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி எது கேட்டாலும் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. எதுவும் முன்ன தீர்மானம் கிடையாது, எதுவுமே அந்த ஸ்பான்டேனியஸ் தான். என்ன வேணாலும் கொடுப்பீங்களான்னு கேட்டார். நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் செய்கிறேன்னாரு. எங்கள் ஊரை கோவாவை சேர்ந்த மோகன் ரானடேவ்னு ஒருத்தர் இருக்கார். கோவாவின் விடுதலைக்காக அவர் பாடுபட்டார். போர்ச்சுகீஸ் அரசாங்கம் அவரை ஜெயிலில் போட்டுருச்சு. ஆண்டு கணக்கில் ஜெயிலில் இருக்கார். 1961 கோவாவுக்கு விடுதலை கிடச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்கார். தயவு செய்து அது வந்து கிறிஸ்தவ நாடு, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, அவரை விடுதலை பண்ண முடியுமான்னாங்க. நான் நிறைவேற்றுறேன்னு அடுத்த வருஷமே 1969 அவர் விடுதலை செய்யப்பட்டு டெல்லிக்கு தூதரகத்திலேருந்து வந்து நிற்கும்போது இந்திரா காந்தி அம்மையால் விமான நிலையத்துக்கு போய் அவரை வரவேற்க போகிறாங்க. பார்த்தோன்னே இந்திரா காந்தி அம்மையாரை பார்க்காம வேறு பக்கம் தேடுறாராம். யாரை தேடுறீங்கன்னு. இல்லை, என்னை காப்பாற்றுற ஒரு தெய்வம் இருக்குது, அவரை தேடுறேன்னு. யாருன்னொன்னே அண்ணான், பேரறிஞர் அண்ணான், அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்களாம். அங்கே இருந்து விமானத்தை பிடிச்சி இங்கே வந்து நம்ம கல்லறையில் வந்து அண்ணா சமாதியில் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாராம், கோவா மக்கள் கூட என்னை மறந்துட்டாங்க, என்னை காப்பாற்றின நீங்கள் இன்றைக்கி மறைஞ்சிட்டிங்களேன்னாரு. அந்த மாதிரி ஒரு அந்த ராணாடேவுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எந்த ஒட்டுறவும் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பெருந்தகையாளர் தான் பேரறிஞர் அண்ணா. அவர் கொடுத்தது தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கு அதை ஏதாவது திமுக கடைபிடிக்குதா? இதுதான் இன்றைக்கு கேள்வி. ஆனால் திமுக கடமை, அண்ணா சொன்ன முதல் காரியம், சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் வன்கொடுமைகள் நடைபெறுகிறது, கஞ்சா கடத்தல் நடைபெறுகிறது. எதுவுமே இங்கே சட்டம் ஒழுங்கு சீராகவே இல்லை, நம்மளுக்கே தெரியுது. அடுத்த எடுத்துனா கண்ணியத்தை காப்பாற்றணும் அண்ணா சொன்னது. இவங்க என்ன செய்கிறாங்க? முதலமைச்சர் சொல்கிறார், ஒரு ஐடி செக்டர் வந்து ஒரு ரைடு பண்ணால் நான் அடித்தா திருப்பி அடித்தா தாங்க மாட்டேன் பேசுகிறாரு. ஹிந்தி தெரியாது போடா, எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஹிந்தி, இதுதான் கண்ணியம். ஹிந்தி தெரியாது போடா. அதே மாதிரி பெண்கள் இலவச பயணம் போனால் ஓசி. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னா நீ எஸ்சி தானே, நீ ஓட்டு போட்டு கிழிச்சிட்டியா, இப்படியெல்லாம் பேசிய பொன்முடி. இன்னொரு பக்கம் உன் ஓட்டை எடுத்து பெட்டியில் போட்டு பூட்டிக்கோன்னு சொல்கிற மா சுப்பிரமணியம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உனக்கும் 1000 ரூபாய், உங்கள் அம்மாவுக்கும் 1000 ரூபாய். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கலையான்னு ஒரு அம்மா கேட்குது. இருமா, இப்போ தான் சில்லறை மாற்றிட்டு இருக்கோம், கொடுப்போம். இப்படி பேசுகிற மூத்த தலைவர் துரைமுருகன். இவர்களெல்லாம் வச்சுட்டு கண்ணியத்தை காப்பாற்றுறாரா? கட்டுப்பாடு. அடுத்தது கட்டுப்பாடோடு இருக்கணும். பதவி இருந்தாலும் அப்படின்ற உன் கண்ணெதிர பணத்தை பார்த்தாலும் நீ கட்டுப்பாடோடு இருக்கும். அதுதான் அண்ணாவின் சிந்தனை. இவங்க என்ன செய்கிறாங்க? ஊழலின் ஊற்றுக்கண்ணாக முன்னாள் நிதியமைச்சரே சொல்கிறார், 30,000 கோடி 2 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்க. இதுக்கு அவங்க என்ன எப்படி மறைச்சி வைக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு உதயநிதியும் சபரீசனையும் சொல்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி கேட்கப்படல. இன்னொரு பக்கம் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி 8 மாதத்துக்கு மேலே இருக்கிறாரு. இதுவா உங்களுடைய கட்டுப்பாடு? இன்னொரு பக்கம் பொன்முடி குற்றவாளி, அவர் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி, கன்விக்டட், அந்த நிலைமையில் இருக்கார். இதுதான் சொன்னேன். அடுத்தது அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார். எவ்வளோ பெருந்தன்மையோடு சொன்னார். ஆனால் இவங்க சனாதன ஒழிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்து என்றால் திருடன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆராசா பட்டியலின மக்களை குறிவைத்து என்ன சொல்கிறாரு, இந்துக்கள் என்றால் இழிமகன், வேறு வார்த்தையை சொன்னார். அது சொல்ல முடியாது. இழிமகன்கள் எப்படி பேசினார்? இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னொரு பெரிய விஷயம், அண்ணாவின் லட்சியமே குடும்ப ஆட்சி கூடாது. அண்ணா தன் வளர்ப்பு மகனை கொண்டு வந்தாரா? ஆனால் இது என்னது? தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய தங்கை, தன்னுடைய அத்தை, தன்னுடைய மாமன், தன்னுடைய பேரன், அத்தனை பேரும் பதவியில் இருக்கணுன்றதுக்காக அண்ணா கொண்டு வந்த கட்சி 50 தலைவர்கள். அக்னீஸ்வரன் சொன்னார். அந்த 50 தலைவர்கள் அண்ணா, ஈவிகே சம்பத்து, KM மதியழகன், NV நடராஜன், நாவலர் நெடுஞ்செழியன், நடமாடும் பல்கலைக்கழகம். அந்த நாவலர் நெடுஞ்செழியனை அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஜெயலலிதா அம்மா என்ன செய்தாங்க? அவருக்கு 50 தலைவர்கள் எத்தனையோ கருத்து மாறுபாடு நடுவில் அவர் கோச்சிக்குவார். அப்படி இருந்தும் மூத்த தலைவர்களுக்காக ஜெயலலிதா அம்மா அவருக்கு மரியாதை கொடுத்து 2000 12 ஜனவரி 2000
அவர் இறக்கிற வரைக்கும் அவரை அவைத்தலைவர் பதவியில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள். யாரை? அண்ணா கை காட்டினார் பாருங்க, தம்பி வா தலைமையேற்க வான்னு சொன்னாங்க பாருங்க, அவரை கடைசி வரைக்கும் மரியாதை கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. எந்த கட்சி? அதிமுக. அப்போ யோசிச்சு பாருங்க. சரி, அதே 50 தலைவர்கள் தான் இவங்க சம்பத் இருந்தார். சம்பத்தை கருணாநிதி படுத்த பாடா எப்பேற்பட்ட பாடுபடுத்தினார். ஆனால் 77 மறைஞ்சிடுறாரு. அவருடைய துணைவியார் சுலோச்சனா சம்பத், ஜெயலலிதா அம்மா அவர் எடுத்துக்கிட்டு 50 தலைவர்களில் ஒருத்தருடைய துணைவியார்ட்டு கடைசி வரைக்கும் மரியாதை கொடுத்து அமைப்பு செயலாளராக வச்சு ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க. 2001 கயவர்களின் சூழ்ச்சியால் ஜெயலலிதா அம்மா சிறைக்கு செல்ல நேரிட்ட பொழுது முதலமைச்சராக யாரை நிறுத்த விரும்பினாங்கன்னா சுலோச்சனா சம்பத்தை நிறுத்த விரும்பினாங்க. அந்த அம்மா வேணான்னு மறுதளிச்சதால இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது வரலாறுல இருக்குது. நீங்க பல வரலாறை உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல இன்னொரு விஷயம், சிறுபான்மையினருக்கான பாதுகாவலர் நாங்க தான் திமுக கிளைம் பண்றாங்க இல்லையா? சிறுபான்மையின மக்களினுடைய குரலாக பல இடங்களில் பேரறிஞர் அண்ணா ஒலிச்சிருக்கிறார். தென்னாட்டினுடைய பெர்னாட்ஷாவாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய குரலா இன்னைக்கு அஇஅதிமுக சிறுபான்மையினருடைய பாதுகாப்புல அண்ணாவினுடைய கனவை எந்த அளவுக்கு பின்பற்றுறாங்க? அது ஒரே வார்த்தை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார் அண்ணா. அப்போ அதை மாற்றக்கூடிய ஆற்றல் பின்னால வர அண்ணாவின் தம்பிகளுக்கு இருக்கணுமா இல்லையா? அது திமுகவுக்கு இருந்துச்சா அண்ணா திமுகவுக்கு இருந்துச்சுன்னா பாருங்க. திமுக என்ன செய்யுதுன்னா 18 ஆண்டுகள் மைனாரிட்டி மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க, தமிழ்நாட்டு தலையத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? 18 வருஷ கூட்டாட்சியில் மத்தியில். ஆனால் ஜெயலலிதா அம்மாவும் சரி, காவிரி பிரச்சனைக்காக அவ்வளோ பெரிய போராட்டம். 1986 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு முதல் வழக்கு போட்டவர். அந்த வழக்கோட தீர்ப்பின் அடிப்படையில் தான் விபி சிங் வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைச்சார். வழக்கு தீர்ப்பு கொடுத்த தீர்ப்பு தான், எம்ஜிஆர் போட்ட இதுதான் வழக்கு தான் அது. அதே மாதிரி காவிரி பிரச்சனைக்காக எந்த காம்ப்ரமைஸும் செய்யலை. தன்னுடைய எதிரி மாநிலமான கர்நாடகாவுக்கு தன்னுடைய வழக்கு போன போது கூட, அங்கே இருந்த எத்தனையோ சாமரங்கள் வீசப்பட்ட போது கூட என் தமிழ்நாட்டு மக்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சொல்லி கடைசி வரைக்கும் காவிரியின் உரிமையை மீட்டு கொடுத்த ஜெயலலிதா அம்மா அதனாலேயே அந்த வழக்கை சந்திச்சாங்களா கூட சந்தேகம் வருது மக்களுக்கு. அதே மாதிரி முல்லை பெரியாறு பிரச்சனை இல்லை, அந்த உயரத்தை நான் ஏற்றித்தான் தீர்வேன்னு 142 அடியை உயர்த்தி காட்டுது ஜெயலலிதா அம்மையார். 69% இதை ஒதுக்கிது. யாராவது கொண்டு வருவாங்களா? 69% இடஒதுக்கீடுக்கு 9வது அட்டவணையில் போட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் அமர்வு கூட அதை ஒன்றும் செய்ய முடியாது அந்த சட்ட பாதுகாப்பை கொடுத்தது ஜெயலலிதா அம்மையார். என்எல்சி பங்கு இப்போ வந்துச்சு நெய்வேலி. நீங்கள் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. நெய்வேலி பங்கை விற்கிறேன்னு சொன்னாங்க மத்திய அரசு. 5% பங்கை விற்கக்கூடாது, அது என் மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்குரிய 500 கோடி ரூபாயை தன்னுடைய அரசாங்கத்தின் பணத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு கூட அந்த 5% பங்கை வாங்கி தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமாக்கியது ஜெயலலிதா அம்மையார். திரு ஆவடிக்குமார், ஒரு நீண்ட நெடிய கால அரசியல் அனுபவம் கொண்ட நீங்கள் அண்ணாவினுடைய அரசியலை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அதனுடைய நீட்சி அந்த அளவுக்கு தொடருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதுக்கு முன்னே இன்றைக்கு தலைப்பு வந்து பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மறந்த திமுகன்னு போட்டிருக்கீங்க. அவங்க மறக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அண்ணா திமுக வந்திருக்காது. அண்ணா திமுக வந்ததுக்கு காரணமே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு 72 செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அன்றைய முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசாங்கமும் கருணாநிதியும் அனுமதிக்கல. அப்போ தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றங்களை கூட்டி முடிவெடுத்து அப்போ சொன்னார், அண்ணா நம்மளை உருவாக்கினார், அண்ணா இல்லைன்னா நம்ம இல்லை, அண்ணாவினுடைய பேனா இல்லைன்னா நம்ம வந்து இல்லை, இன்றைக்கி கருணாநிதி பேனாவை வச்சுட்டு அன்றைக்கி ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாவையே மறந்துட்டாங்க. அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு கூட இன்றைக்கி ஆட்சியில் நம்ம இருந்து கொண்டாட முடியலை. அதனால் இனி எம்ஜிஆர் மன்றங்கள் சார்பில் இந்த அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோன்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தை கூட்டி செப்டம்பர் 1ஆம் தேதி அறிவிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் திருக்கழிக்குன்றத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலையை திறந்து வைத்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதை பேசுகிறார்.
அப்போ தான் சொல்கிறாரு, அண்ணாவினுடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு அண்ணாவினுடைய அனுமதியோடு பேசுகிறேன். அண்ணாவின் பெயரை சொல்லி வாக்குகளை கேட்டவன் நான். என்னை பார்த்து மக்கள் வாக்களித்தார்கள். அந்த வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. சாதாரண நிலையில் இருந்தவர்கள், அடுத்த வேளை டீக்கு வழியில்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு உல்லாசமாக இருக்கிறார்கள், உல்லாச மாளிகையில் வசிக்கிறார்கள், கார்களில் பறக்கிறார்கள். மக்களை மறந்து விட்டார்கள், வாக்களித்தவர்களுக்கு மறந்து விட்டார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குற்றச்சாட்டுக்கள் வருகிறது. இந்த ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது அண்ணாவுக்கு ஏற்படுத்துகின்ற அவமானம். இதை மாற்றியாக வேண்டும். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். கோயம்புத்தூர் நடைபெற்ற மாநாட்டிற்கு நான் கட்சியினுடைய பொருளாளர். எனக்கே அங்கே எவ்வளோ வசூலாச்சு, எவ்வளோ போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்டயே கணக்கு இல்லை. அவங்க உடனடியாக கணக்கு என்கிட்ட ஒப்படைக்கணும். நான் பொருளாளர் என்ற வகையில் பொதுக்குழு கூடுகின்ற பொழுது அந்த பொதுக்குழுவில் கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு என்னிடத்தில் கணக்கை கேட்டால் தரமாட்டேன்றாங்க. அதை உடனடியாக ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட அதை இன்னும் நான் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும். நான் தலைமை கழகத்துக்கு வருவேன், அந்த கணக்கை கொடுங்க. அல்லது நீங்கள் கணக்கை கொடுக்கலன்னா நான் மக்களிடம் கேட்பேன், மக்களிடம் கணக்கு கேட்பேன். அப்போ தான் கணக்கு கேட்டு கட்சி ஆரம்பித்தார்னு சொல்லி ஒரு பரவலாக ஒரு வரலாற்றில் பேர் இருக்குது. அதுக்கு அப்போ தான் சொன்னார், நான் கணக்கு கேட்பேன், நான் மக்களுக்கு பதில் சொல்வேன். நீங்கள் கணக்கு தரவில்லை என்றால் நான் மக்களிடம் சென்று கேட்பேன்னு சொன்னார். 8ஆம் தேதி கேட்டார். 10ஆம் தேதி செயற்குழு உறுப்பினர் 26 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி இவரை இடைக்கால நீக்கன்னு அறிவித்தாங்க. 10ஆம் தேதி புரட்சித் தலைவர் நீக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தது. செய்தி வந்த உடனே எல்லாரும் பதற்றத்தோடு இருந்தாங்க. தமிழ்நாடே கொந்தளிச்சுது. புரட்சித் தலைவர் ரகசிய போலீஸ் 115 ஷூட்டிங் சத்யா ஸ்டுடியோவில் நடிச்சிட்டு இருக்காரு. பத்திரிகை நிருபர்லாம் போகிறாங்க. உங்களை மத்தியானம் அவர் இடைவேளைக்கு படத்தை சாப்பாடு நேரம் வெளியே பத்திரிகை நிருபர்லாம் பார்க்கணுன்றாங்கன்ட்டு அவர் வராரு. கேட்குறாங்க, என்ன உங்களை கட்சியில் இருந்து? அப்படியா, என்ன செய்ய போகிறீங்க? ஸ்வீட் சாப்பிட போகிறேன்னாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, ஸ்வீட் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. என்ன சொல்ல போகிறீங்க? அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னு நான் கேட்டேன்னாங்க. அடுத்து நான் மறுபடியும் பாதியில் நிறுத்திட்டு வந்திருக்கேன், அந்த படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கல, ஒன்றுமே செய்யலை. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் திமுக கொடி இறக்கப்பட்டது, கொடிமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. திமுக கொடியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை, அண்ணா படத்தை, ஒரு சில இடங்களில் 2 படத்தையும் சேர்த்து, ஒரு சில இடங்களில் தாமரைப்பூவை வச்சு, ஒரு சில இடங்களில் நட்சத்திரம் வச்சு அவங்கவுங்க ஒரு கொடியை உருவாக்கி இந்த கட்சியை உருவாக்குனாங்க. அந்த கட்சி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை ஒருங்கிணைச்சி அந்த கட்சியை ஆரம்பித்தார். அதில் கூட முதல்ல அண்ணா திமுகன்னு தான் ஆரம்பித்தார். அந்த கொடியில் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி அந்த அண்ணா சிலையில் உருவாக்கப்பட்ட அந்த சிலை வடிவத்தில் ஸ்டென்சில் செஞ்சு அதை கொடியை உருவாக்கினார். அவருடைய சொந்தமாக இருந்த சத்யா திருமண மண்டபம், இன்றைக்கு தலைமை கழகமாக இருக்கிற அந்த இடம் சத்யா திருமண மண்டபம். அந்த ஓலைக்கொட்டாயில் தான் அந்த திருமணங்கள், இலவச திருமணங்கள்லாம் தலைவர் நடத்திட்டு இருந்தார். அந்த இடத்த கட்சிக்கு கொடுத்து அந்த இடத்துல தான் கட்சியை ஆரம்பித்து, அதுக்கு பிறகு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சீரன் அரங்கில் பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய முதல் அமைப்பாளர் KA கிருஷ்ணசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நீக்கின உடனே அடுத்த நாள் இந்த இவர் திருக்கடிக்குன்றத்தில் அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டு கணக்கு கேட்டார். அதுக்கு பிறகு லாய்ட்ஸ் ரோட்டில் அன்றைக்கு மாலையே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதுலேயும் அதே வாசகர் சொன்னார். இந்த 2 கூட்டத்தில் தலைவரோட இந்த லாய்ட்ஸ் ரோடு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் தலைமை நடத்துறது KA மதியழகன். ஒரு மறைந்த சபாநாயகர் 50 தலைவர்கள் ஒருவர் வந்த KA மதியழகனுடைய தம்பி. அவர் அன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். தென்னகன் ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார். அவரையும் தலைவர் அடுத்து நீக்கினாங்க. அதனால் அவர் அமைப்பாளரை அறிவித்து புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்தார். இதுதான் கட்சியினுடைய வரலாறு. அவர் அப்போ கூட கொடியில் அண்ணா, பெயரில் அண்ணா, கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அண்ணாயிசன் பேர் வச்சார். எல்லா வகையிலும் எந்த அண்ணாவை மறந்து விட்டீர்களோ அந்த அண்ணாவுக்காக புரட்சித் தலைவர் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் பேசினாலும், அவர் எந்த இதில் பேசினாலும் அண்ணா நாமம் வாழ்கன்னு சொல்லி தான் முடிப்பார். அண்ணாவை அவர் வாழ்க்கையில் தெய்வமாக கொண்டாடினார். அண்ணா அவருடைய தாய் அவர் எப்பவுமே கொண்டாடுவார். தாய்க்கு பிறகு அண்ணாவை தான் அவர் தாயாக கொண்டாடினார். இங்கே மரியாதைக்குரிய நம்ம அக்னீஸ்வரன் பேச சொல்லி சரி, நம்ம பொன் வில்சன் பேச சொல்லியும் சொன்னாங்க. பேரறிஞர் அண்ணா அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம்
பரிமளம் வந்து கொண்டு வந்தாருன்னு கேட்டார். அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இன்னைக்கு கருணாநிதியுடைய பையன் பேரன் அவனுக்கு அடுத்து கொள்ளு பேரன் வரைக்கும் இன்றைக்கி ஆட்சி உரிமை கொண்டாடி இந்த கட்சிக்கு நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்குது. அவர் அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் பரிமளம் கடன் தொல்லை தாழாமல் தற்கொலை செஞ்சுன்னு செத்து போனார். அதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. கடன் தொல்லைக்கு பதில் சொல்ல முடியாமல் பரிமளம் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார் திமுக ஆட்சியில். இவங்க அண்ணாவை எவ்வளோ காப்பாற்றினாங்கன்றதுக்கு இது உதாரணம். எனக்கு நேரம் இல்லை. பல செய்திகள் இன்றைக்கி எல்லா நிலையிலையும் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, தமிழுக்கு திமுக தான் செஞ்சுது, கருணாநிதி தான் செஞ்சார்ன்றாங்களுக்கு தெரியும். தமிழ் தாய் சிலையை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மதுரையில் தமுக்க மைதானத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் தமிழ் தாய்க்கே சிலை வச்சார். எப்படி உலகத்தமிழ் மாநாட்டில் அறிஞர்களுக்கு அண்ணா சிலை வச்சார், அண்ணாவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்னையில் சிலை வச்சார், தமிழ் தாய்க்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் மதுரையில் சிலை வச்சார். நன்றி நன்றி. நீண்ட பெரிய வரலாறு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. அவசியமான நேரத்தில் ரொம்ப சரியான தரவுகளை சொல்லியிருக்கீங்க. பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன், இன்னைக்கு அண்ணாவினுடைய நாமத்தையோ அல்லது அண்ணாவினுடைய கொள்கைகளையோ திமுக மறந்து ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்குதா? நிச்சயமாங்க. அதாவது ஒவ்வொரு சாதனை பற்றியும் சொல்லுகிற போது அல்லது ஒரு ஊர்ல ஒரு குறிப்பா சொல்றது திருப்பூர், அதாவது தந்தை பெரியாரும் பேரங்க அண்ணாவும் முதன்மையாக சந்தித்த இடமே திருப்பூர் தான். அந்த திருப்பூர்ல பாருங்க, பேருந்து நிலையத்திற்கு அண்ணாவின் பேரை பண்ணிக்கலாம். ஆனா அண்ணாவின் பேரை வச்சா யாரும் மறுக்க போறதில்ல. அங்க கருணாநிதி வச்சாங்க. எங்க இருந்தாலும் சிலை கருணாநிதி தான், பாலத்துக்கு பெயர் கருணாநிதி, கட்டடத்துக்கு பெயர் கருணாநிதி. அதாவது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டின் வளர்ச்சி காரணமே கருணாநிதி தான் சொல்லிக் கொண்டு அண்ணாவின் பெயர் முற்றிலும் மறைக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில. ஆனா அதாவது கரையான் புற்றெடுக்க கருணாகம் புரியிருந்த கதை மாதிரி அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை இன்றைக்கு ஒரு குடும்பம் கைப்பற்றி கொண்டு அந்த குடும்பத்தின் பெயரை மட்டும்தான் இயக்கமே இயங்குங்க. ஒண்ணுல சமூக நீதி எங்க இருக்குன்னு பாருங்க. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி. அதிமுக எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார். இப்போ சமூக நீதி அதே மாதிரி ஒண்ணுல அண்ணா அவர்கள் இருக்கிற போது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அன்றைக்கு காமராஜர்கள் முதலமைச்சர் இருக்கிற போது ஐயா கோவை செய்ய இடத்துல சொல்லி, அதாவது ஒரு சமுதாய ரீதியா மாநாடு போட சொல்லாம உழவர் மாநாடு என்று பல இடத்துல போட சொன்னாங்க. 1965 முன்னாடி அந்த மாநாடு நடத்தி எம்ஜிஆர்களையும் அணுகி பெருந்தலைவர் காமராஜர்களை அழைத்து வந்து அந்த மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் மூலமாக கோரிக்கை வைத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் பிசி பண்ணாங்க. ஆனா கருணாநிதி நான் தான் பண்ணேன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு சமுதாயத்தை சொல்லுவாரு. இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொல்லி கொடுத்து காமராஜர் வைத்து உருவாக்கிய அந்த தாற்பயம். அப்போ இந்த சமூக நீதி அப்படித்தான் வந்ததுங்க. ஆனா கட்சியிலும் வரவே இல்லை. கட்சியிலும் ஆட்சியிலும் திமுகவும் இன்றைக்கும் இல்லை, அதிமுக அப்படி இல்லை. எஸ்பி வேலுமணி சாதாரண குடும்ப செயலர் அமைச்சர், அண்ணன் விஜயபாஸ்கர் பாருங்க, அதே மாதிரி அன்பழகன் பாருங்க, திண்டுக்கல் சீனிவாசன் பாருங்க, இப்ப நீங்க உதயமாய் பாருங்க. ஒவ்வொருத்தரும் சொன்னீங்கன்னா எல்லாருமே எளிய குடும்பத்திலிருந்து அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, மாவட்ட தலைவர்களாக, மாவட்ட செயற்கை வர முடியும் சொன்னா அண்ணாவுடைய கொள்கையை இன்றைக்கு மாறாமல் மறுக்காமல் செய்கிற இயக்கம் அதிமுக. எடப்பாடி சாதாரண விவசாய குடும்பம் சேர்ந்தவர், அதாவது எஃப்சி இருந்த சமூகம் பிசியா அண்ணா மாத்தினார், அண்ணா உருவாக்கி காமராஜர் செய்து காட்டினார். இன்னைக்கு பிசி சமூகம் முழுவதும் அதிகாரம் இருக்குங்க. அதிகாரத்துக்கு வர வேண்டும் அண்ணாவுடைய கனவு. அந்த கனவை நனவாக்கியது அதிமுக. வெறுமனே கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் நிக்காம அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதை உருவாக்கியது அதிமுக. அதனால்தான் இன்றைக்கும் இன்னைக்கு எல்லா சமூகமும் அதிமுக விரும்புகிறது. அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவராக எடப்பாடி வழங்கி கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் அண்ணாவின் கனவை தொடர்ந்து இயக்க முடியும், செயல்படுத்த முடியுங்க. நன்றி நன்றி பொங்கலூர் மணிகண்டன். அக்னீஸ்வரன் இறுதி கருத்து. அதாவது சார், இந்த மக்களினுடைய நிலையிலிருந்து மாளிகையை பார்க்கக்கூடிய நிலை வேண்டும். ஆனால் இன்னைக்கு மாளிகையிலிருந்து தற்போது இருக்கக்கூடிய திமுக மாளிகையிலிருந்து மக்களை பார்த்து டாட்டா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இது அண்ணாவுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தமிழ் பற்றும் இல்லை, ஜனநாயக உரிமையும் இல்லை. ஏதாவது எதிர்த்து கேட்டால் உன் மகனை எம்எல்ஏ ஆக்கி, எம்பி ஆக்கி, அமைச்சர் ஆக்கி வாய்ப்புட்டு சட்டம் போடுவது. ஆக இதெல்லாம் ஒரு யாரென்றே தெரியாத, இப்போ வில்சன் சார் சொன்னார், யாரென்றே தெரியாத ஒரு எம்ஜி ரானடே அவர் போய் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அப்போ போப்பாண்டவர் கேட்டிருக்கிறார், 55 நிமிஷம் பேசுகிறீங்க, சரி நான் போயிட்டு வரேன்னு கை குளிக்கிட்டு நல்லா பிரியாணி, சிக்கன் சாப்பிட்டுட்டு 65 சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்ல.
அண்ணா 55 நிமிடம் கழிச்சிட்டு போப்பாண்டவரை பார்த்து விடைபெறுகிறேன் என்று சொல்லுவதற்கு முன்னாடி 2 புத்தகத்தை கொடுக்கிறார் போப்பாண்டவருக்கு. ஒன்று திருவாசகம், இன்னொன்று திருக்குறள். போப்பாண்டவர் அதை வாங்கி கொண்டு கேட்கிறார், எனக்கு 2 புத்தகத்தை பரிசாக கொடுத்துட்டீங்க, நான் உங்களுக்கு என்ன பரிசாக கொடுக்கணும்? நீங்கள் ஒன்றும் பரிசாக தர வேணாம், உங்கள் ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ச்சுகீச நாட்டால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட எம்ஜி ராணடை வெளிவிடுங்க சாமின்னு சொல்லிட்டு வந்தார். எங்கோ இருக்கக்கூடிய வாட்டிக்கான் நகரத்தில் ஜனநாயகத்தை காப்பாத்தின அண்ணா, அண்ணாவினுடைய கட்சி இன்னைக்கு இந்த மாதிரி போயிடுச்சு. இதுக்கு யார் முடிவு எழுதுவது? அண்ணா திமுக தான் முடிவு எழுதும். அண்ணாவினுடைய தம்பிகள் அண்ணா திமுகவில் இருக்கிறாங்க. அது புரட்சி தலைவி அம்மாவாக இருந்தாலும், புரட்சி தலைவராக இருந்தாலும், இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், அண்ணாவினுடைய கொள்கைகளை கொடியிலும் இரத்தத்திலும் நடைமுறையிலும் படுத்துவது அண்ணா திமுக தான்ன்றது என்னுடைய பார்வை. அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. பொன்னுவேல் சார், இறுதி கருத்து. இல்லை, இப்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 1967 முதலாவது திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா தலைமையில் வெற்றி பெறுது. அண்ணா அப்போ பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறார். அந்த நேரத்தில் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்படுகிறார், சீனிவாசன் என்ற மாணவர் தலைவரார். அதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு வராங்க, ஐயா இந்த சீனிவாசன் இவர் பேர், இவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு. எதுக்காகன்னு கேட்பாங்க. அண்ணா கேட்குறாரு, இவர் காமராஜரை தோற்கடித்தார்னு. உடனே அண்ணா சொல்கிறாரு, காட்டாற்று வெள்ளத்தில் காட்டு மரங்கள் அடித்து கொண்டு வரப்பட்டது, அது கூட ஒரு சந்தன மரமும் வீழ்ந்து விட்டது. அந்த சந்தன மரத்தை வீழ்த்தியதுக்காக உனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுமா, போய் வேலையை பாருன்னார். அப்பேற்பட்ட உன்னதமான தலைவர் பேரறிஞர் அண்ணா. அவர் மத்தியிலேருந்து உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்னார். ஆனால் இவங்க என்ன செய்தாங்கன்னா, 2007 காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு தன் வாரிசுகளுக்கு பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும் அப்படின்றதுக்காக 6 வருஷம் கடப்பில் போட்டு 2013 தான் அது அரசிதழில் ஏற்றப்படுகிறது. ஆனால் இதே எடப்பாடியார் 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு வந்த உடனே 3 மாதத்தில் மோடி அவர்களை அழுத்தம் கொடுத்து 3 மாதத்தில் 2018 6வது மாதமே அதை காவிரி நடுவர் மன்ற ஆணையம் அமைக்க வைத்த ஒரு பெருமை எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இந்த ஆட்சி, அண்ணாவின் கனவை நிறைவேற்றுகிற ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சின்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த 4.5 வருஷம் ஆட்சியில். இன்றைக்கு இன்னும் அந்த வேதனையை உணர்ந்துட்டாங்க. அதாவது நிழலின் அருமை வெயில் தான் தெரியும்னு இந்த 2.5 வருஷம் வெயிலில் அந்த 4.5 வருஷத்து நிழலை எடப்பாடியார் நிழலை அருமையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வர்ற தேர்தலில் அது பிரதிபலிக்கும். எப்பொழுதும் சூரியன் உச்சத்தில் இருக்கிறப்ப வெயில் அதிகரிக்கும், நிழலும் விரைவில் வரும்ன்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.